வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? அதுலேயும் கேமிங் நல்லா விளையாடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ அதுக்கானது தான் மக்களே. 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நான் மல்டி டாஸ்கிங்லாம் நிறையா பண்ணுவேன், எனக்கு மொபைல் ஹேங் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கணும். 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் முக்கால்வாசி ஆல்ரவுண்டர் மொபைலில் தான் இருக்குது. ஒரு சில மொபைலில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்க மாதிரியான மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோவை அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் மட்டும்தான் பெஸ்ட் மொபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள். டைம் நல்லாவே சேவ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மொபைலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z10 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல், 1000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ராடினரிலாம் சொல்லிட முடியாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 5 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். iQOO Z9 Liteல நமக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதுவே நம்ம குறை சொல்லியிருந்தோம். பட் இங்கே 5 மெகா பிக்சல் மட்டுமே கொடுத்துருக்காங்க. மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ராசஸர் 10,000 ரேஞ்சில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இந்த ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. 4,30,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் இருக்குது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓவராலாக ஒரு குட் பேக்கேஜ்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO கிட்டேருந்து நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து மோட்டோ G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. ஆண்ட்ராய்டு 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த வித குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோட UI எப்பயுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி Full HD+ இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே.
ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 ப்ளஸ் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 நிட்ஸ் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகா பிக்சல் சென்சரோட ஒரு பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது. லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5 mm ஜாக் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்டு 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து மோட்டோ G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோட UI எப்பயுமே நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி ஃபுல் HD ப்ளஸ் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டு, HDR10+க்கான சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இங்கே போக்கோ கொடுத்துருக்காங்க. 50+
2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லாதது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சோனியோட LYT600 என்ற சென்சார் கொடுத்துருக்கிறதால இமேஜோட அவுட்புட் வீடியோட அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 4,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5110 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த கட்டமாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கும் இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 15,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஓகே மக்களே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. 4K வீடியோவும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கணும். பட் போக்கோ இங்கே ரெண்டுமே கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருந்து இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஐகோ கிட்டே இருந்து ஐகோ Z9 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. பட் AMOLED டிஸ்பிளே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும் மக்களே. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் செல்ஃபி கேமரா இங்கே 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம். பிரைமரி கேமராவில் இருந்து எடுக்கிற இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் ஆவரேஜான செல்ஃபிஸ்ன்றது நம்மளால் எடுத்துக்க முடியுது. Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு வரும்போது கிட்டத்தட்ட 5,50,000 AnTuTu ஸ்கோர் வருது. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் அட்டகாசமாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டாக 13,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லுவேன், பேட்டரி சார்ஜிங்கும் சொல்லுவேன், அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். பட் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதையும் கொடுக்கல. பட் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம்னா வைட் ஆங்கிளும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அண்ட் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலை நமக்கு March 11, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லைன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தெரியல, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலோட பெட்டரான டிஸ்பிளே கொண்ட மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான். 50+AI என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ நம்மளால் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Ultimate என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810 Hz ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டாக 12,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு அந்த டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில்
இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது உண்மையிலே பாசிட்டிவான விஷயம். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா.